ஜாய் கிறிசல்டா அவங்க ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறமா இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் தான் இந்த குழந்தைக்கு அப்பாங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. கடந்த சில மாதங்களாவே பரபரப்பை கிளப்பிய மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டா விவகாரம் இப்ப ஒரு முக்கிய திருப்பத்தை எட்டி இருக்கு. நீண்ட நாட்களா குற்றச்சாட்டு மறுப்பு நீதிமன்றம்னு சென்ற இந்த பிரச்சனைக்கு DNA பரிசோதனை முடிவு ஒரு பெரிய பதில கொடுத்திருக்கு. குறுகிய காலத்துல புகழோட உச்சை அடைந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவரு சமூக வலைதளத்துல பலருக்கும் பரிச்சயமா மாறிந்தாரு. மெஹந்தி சர்க்கஸ் படம் இவர் கதாநாயகனா பிரபலம் அடைஞ்சிருந்தாலும் அதே நேரத்துல குக்கவிட் கோமாளி இவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். மாதம்பட்டி ரங்கராஜ் அவருக்கு ஸ்ருதி அப்படிங்கிற மனைவி இருக்காங்க. ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா அவங்க தனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவருக்கும் திருமணம் நடந்து முடிஞ்சதுன்னு நிறைய விஷயங்களை சொன்னாங்க. இதை அவரை உண்மைன்னு சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ரங்கராஜ் அவர் இவங்களோட பிரச்சனை பண்ணி விலக ஆரம்பிச்சிருக்காரு. இதனால மன உளைச்சலுக்கு உள்ளான ஜாய் அவங்க நேரடியா பொது வெளியில இந்த விஷயத்த சொன்னாங்க. இந்த விவகாரமும் நீதிமன்றம் வரைக்கும் போச்சு. குழந்தை என்னுடையதுன்னு அறிவியல் ரீதியா நிரூபிச்சால் நான் பொறுப்பேற்க தயார்னு சொல்லியிருந்தாரு ரங்கராஜ். அதுக்கப்புறம் நடத்தப்பட்ட DNA பரிசோதனை தான் இப்ப எல்லாத்துக்குமே முடிவு கட்டி இருக்கு. அந்த பரிசோதனை முடிவுல ஜாய் அவங்களுக்கு பிறந்த குழந்தை ரங்கராஜ் அவருக்கு தான் அப்படின்னு உறுதியாயிருக்கு. இந்த தகவல் வெளிவந்த உடனே ஜாய் கிறிசல்டா உணர்ச்சி வசப்பட நிறைய பதிவுகளை பதிவிட்டாங்க. என் மனம் நன்றியால் நிரம்பி வழியுது. என்னோட நின்ற ஒவ்வொருத்தருக்குமே இந்த வெற்றி சொந்தம் அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டிருக்காங்க. நான் இன்னைக்கு நிக்கிற இடம் ஒரு தாய் போராட்டத்தோட சாட்சி அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. ஒரு பெண்ணா குறிப்பிட்ட ஒரு தாயா தன்னோட குழந்தைக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை அவங்க சந்திச்சிருக்காங்க. நிறைய பேர் ஜாய் அவங்க பணத்துக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றதெல்லாம் போய் அவங்க நிறைய பொய் சொல்றாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இது ரொம்பவே அவங்க மேல சந்தேகத்தை ஏற்படுத்தி நிறைய அவமானத்துல அவங்க ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாங்க. ஜாய் அவங்களுடைய போராட்டம் இப்ப நிறைய பேரை நெகிழ்ச்சி அடைய வச்சிருக்கு. ஒரு பெண்ணோட கண்ணியத்தையே கேள்விக்குறியாக்குற அளவுக்கு வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கே தந்தை இல்லை அப்படின்னு சொல்லப்படுற நிலைய தைரியமா நின்னு உண்மையை நிரூபிச்சிருக்காங்க. இப்ப ஜாய் அவங்க பகிர்ந்திருக்க பதிவுகள் வெறும் சந்தோஷத்தை மட்டும் காட்டல, அது ஒரு தாயோட வெற்றின்னு சொல்லலாம். அவங்க நிறைய போராட்டத்தை சந்திச்சிருக்காங்க. அதோட முடிவுன்னு சொல்லலாம். தன்னம்பிக்கையோட சாட்சியா அவங்கள பார்க்க முடியுது. ரங்கராஜ் அவரு இது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப இதுக்கு என்ன பதில் கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை தான் சமூக வலைதளங்கள்ல எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த விவகாரம் ஒரு சாதாரண சர்ச்சையை தாண்டி ஒரு பெண்ணோட உரிமை, மரியாதை மற்றும் உண்மைக்கான போராட்டம் எப்படி வெற்றி பெறுகிறது அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டா மாறி இருக்கு. நிறைய பேர் இதுக்கான கருத்துக்களை பதிவிட்டு நீங்க உண்மையா தான் இருந்திருக்கீங்க, அவர் தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காருன்னு சொல்லி அவர் மேல கோவப்பட்டு நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.